அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாணவ செல்வங்களே, நாம் இயல் 6 சிறுகை அளவிய கூழ் என்ற தலைப்பில் கலை, அழகியல், புதுமைகள் பற்றிய தலைப்புகளில் பாடப்பகுதியில் பார்த்து வருகிறோம். அதில் விரிவானம் பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அவர்கள் எழுதிய நடிகர் திலகம். இப்பாடப்பகுதி பார்த்தோமென்றால் மலையாள கவிஞரும் நடிகருமான பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அவர்கள் எழுதிய சிதம்பர ஸ்மரண என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இவர் எர்ணாகுளம் மகாராஜா கல்லூரியில் ஆங்கிலத்தில் பட்டம் பெற்றவர். இவரின் இந்நூலை KV சைலஜா என்பவர் சிதம்பர நினைவுகள் என்னும் தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். நடிகர் திலகம், நடிப்பு சக்கரவர்த்தி. இவரை பற்றி முதலில் ஒரு சிறு கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்போம். இவரது இயற்பெயர் சின்னையா மன்றாயர் கணேசமூர்த்தி. இவர் பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானவர். இவர் நடித்த படங்கள் என்று பார்த்தோம் என்றால் தெலுங்கில் 9 படம், கன்னடத்தில் 1 படம், மலையாளம் 2 படம், இந்தியில் 2 படம், மற்றும் தமிழில் மொத்தம் 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். அதனால் இவரை நடிப்பு சக்கரவர்த்தி என்று அழைக்கிறார்கள். இவர் அக்டோபர் 1, 1927 பிறந்தார். ஜூலை 21, 2001 மறைந்தார். இவர் தந்தை பார்த்தமென்றால் சென்னைய மன்றாயர், தாய் ராஜாமணி அம்மாள், மனைவியின் பெயர் கமலா. ராம்குமார், பிரபு என்ற 2 மகன்கள். இவர்கள் இருவருமே திரைப்பட நடிகர். நடிகர் திலக பிரபு இருவருமே திரைப்பட நடிகர்கள். ராம்குமார் திரைப்படத்தில் அறுவடை நாள் என்ற திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் என்று திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருக்கிறார்கள். சரி, சாந்தி, தேன்மொழி என்று 2 மகள்கள். இவர் இந்து ராஜ்யம் என்ற நாடகம் மூலமாக மிகவும் பிரபலமானவர். இவருடைய நடிப்பு திறமையை தந்தை பெரியார் அவர்கள் பெரிதும் பாராட்டினார். அவர்தான் இவருக்கு சிவாஜி கணேசன் என்று அழைத்தார். அதனால் இவரை சிவாஜி கணேசன் என்று அழைத்தார். சிறந்த நடிப்பு திறன் இருந்ததால் இவரை நடிகர் திலகம், நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா மராட்டிய மாநிலத்தில் வீர சிவாஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து கம்பீரமான அப்படியே நடை, உடை, பேச்சுக்கள், அந்த சிம்ம குரல் உடையவன் அப்படியெல்லாம் இருக்கும். அதை பார்த்து தான் இவருடைய இதுவும் இப்படி இருந்ததுனால தான் என்ன பண்ணார், தந்தை பெரியார் அவர்கள் கூட இவரை பாராட்டி இவரை சிவாஜி கணேசன் அப்படின்னு இவர் பேர் என்ன பண்ண சிவாஜி கணேசன் என்று தந்தை பெரியார் அவர்கள் வைத்தார். அந்த பெயரே காலகாலமாக அப்படி நிலைத்து விட்டது. அதுபடி இவர் நடித்த திரைப்படங்கள்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜராஜ சோழன், கப்பலோட்டிய தமிழன், மனோகரா, வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற திரைப்படங்கள் வீர வசனத்திற்காகவே பெயர் பெற்றவை. பாசமலர், வசந்த மாளிகை போன்ற திரைப்படங்கள்லாம் அவரது உணர்ச்சிபூர்வமான நடிப்பையை அதில் காணலாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த படம்லாம் வீர வசனத்துக்கு, இதெல்லாம் தான் உணர்ச்சிபூர்வமான நடிப்பு, அப்படி அதற்காகவே பேசப்பட்டன அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, கந்தன் கருணை, திருவிளையாடல், சரஸ்வதி சபதம் போன்ற திரைப்படங்களாம் பக்தி திரைப்படங்களும் பெரிதும் என்னது பேசப்பட்டவை. அது மட்டும் கிடையாது. அப்புறமே இவர் அரசியலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இருந்தார். இவர் அரசியல் மேலே கொஞ்சம் ஆசை வந்துடுச்சு. சரி, நம்ம அதனையும் போய் கொஞ்சம் நம்ம நிலைநாட்டும் அப்படின்னு முடிவு பண்ணார். 1955ஆம் ஆண்டு திராவிட இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். பின்பு 1961 காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட்டார். 1982 நாடாளுமன்றத்தின் மேலவை உறுப்பினர் ஆனார். 1987 தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற ஒரு புதிய கட்சியை என்ன பண்ண இவர் தொடங்கினார். பெரும் நடிகராக இருந்தாலும் அவருக்கு அரசியலில் MG ராமச்சந்திரன் போல செல்வாக்கு கிடைக்கவில்லை. பெரும் நடிகராக இருந்தாலும் எம்ஜிஆர் அளவுக்கு இவருக்கு என்னது போல் இவருக்கு நடிப்பில் ஒரு பெரிய நடிப்பு சக்கரவர்த்தி தான். ஆனால் இருந்தாலும் கூட இவருக்கு என்ன MG ராமச்சந்திரன், எம்ஜிஆர் போல் இவருக்கு செல்வாக்கு பண்ண மக்கள் அந்த இதில் கிடைக்கல. இன்றைக்கு கூட மக்கள் மத்தியில் இவருக்கு சரியாக கிடைக்கல. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, சரி, அதனால் இவரே தானாக என்ன பண்ணுறாரு, தனது இறுதி காலத்தில் அரசியல் இருந்து நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார். சரி, நமக்கு வந்து அரசியல் வந்து இனிமேல் சரிப்பட்டு வராதுன்னு இவர் என்ன பண்ணுறாரு, அரசியலேருந்து கொஞ்சம் அப்படியே இவர் தானே அரசியலிருந்து கொஞ்சம் வெளியே கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம்னு முடிவு பண்ணி என்ன பண்ண அரசியலேருந்து இவர் கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டார். பின்பு இவர் அது மட்டும் கிடையாது, இவர் வந்து பார்த்தோம்னா இவர் எவ்வளோ விருதுகளெல்லாம் வாங்கியிருக்காரு பார்த்தா அப்படியே நம்மளை என்னத்தை நடிப்பில் பார்த்தா. அதனால தான் இவருக்கு என்ன சொல்கிறாங்க, நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்னு பேர் வருது. 1960
அந்த திரைப்பட விழாவில் கலந்து கொண்டதெல்லாம் சிறந்த நடிகர்னு அப்படி ஒரு விருது வாங்கியிருக்காரு. இப்போ 1960. அப்புறம் 1966 பத்மஸ்ரீ விருது. அப்புறம் 1984 பத்மபூஷன் விருது. 1995 செவாலிய சிவ விருது வாங்கியிருக்காரு. 1997 தாதா சாகேப் பால்கே விருது வாங்கியிருக்கு. 1962 சிறப்பு விருந்தினராக ஒரு முறை அமெரிக்க நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அப்போ நயகரா அந்த மாநகரத்தில் இவருக்கு ஒரு நாள் நகர தந்தை என கௌரவமாக கௌரிக்கப்பட்டவர் இவர். அப்படிப்பட்டவர் இவர் ஒரு நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லை இவர் பேர் எத்தனையோ திரைப்படங்களை நம்ம என்னென்ன சொல்லலாம். நம்மளுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் அதெல்லாம் பார்த்தோம்னா அடாட்டா அந்த வசனம் அதெல்லாம் நம்மளாம் பார்த்தோம்னா அந்த ஆங்கில இதில் பேசும் பொழுது அதில் நம்ம மறக்கவே முடியாது. அதெல்லாம் பார்த்தோம்னா எதற்கு கொடுக்க வேண்டும் வரி, நீங்களாம் எங்கள் நாட்டு பெண்களுக்கு மஞ்சள் அரித்து கொடுத்தாயா இல்லை மாமனா மச்சானா மடையா அப்படின்னு அது பேசுகின்ற வசனமெல்லாம் நம்ம கேட்டோம்னா இன்னமும் நம்ம இதில் அப்படியே இருக்கும். அப்புறம் பாரதியார் சிந்து நதி என் இசை நிலவினிலே அது அப்படின்னு அந்த பாடல் பார்த்தோம்னா அப்படியே அந்த பாரதியார் கட்டப்பட பார்த்து அந்த மீசை முறுக்கு மீசை அதெல்லாம் மறக்க முடியாது. நம்ம அப்படி தங்கப்பதக்கம் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அப்படியே இருப்பேன். அதெல்லாம் அந்த ஏன்னா இப்போ நம்ம அதெல்லாம் வந்து வரலாற்று கதைகளை முன்னாடி நடந்து நம்ம சுதந்திரம் வாங்கும்போது நம்ம இந்திய நாட்டில் அப்படி இருந்தது இல்லைங்களா. இந்த கப்பல் ஒட்டி தமிழ் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த கதை இதெல்லாம் பார்த்தா அப்படியே என்ன பண்ணுறாங்க இவங்களாம் அப்படியே அந்த கேரக்டர் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஏற்றுக்க அந்த கதை அம்சத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே தன்னை மாற்றிக்கிட்டு அப்படி நடை உடை பாவனைகளை செய்யும்போது நம்மளே நம்ம என்ன பண்ணுறோம் மறந்து அப்படியே மெய்மறந்து இவரு தான் வரும் அப்படி வீரபாண்டிய கட்டபொம்மனோ அப்படியே நம்மளை என்ன பண்ணுறோம் அப்படியே மெய்மறந்து போயிடும். அப்படியேப்பட்டவர் தான். அதனால தான் இவருக்கு என்னென்னு பேர் நடிகரத்தில் திலகம் நடிப்பு சக்கரவர்த்தி அப்படி என்ன பண்ணுறோம் அதை நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இந்த பாடப்பகுதியில் நம்ம அவரை பற்றி காண்போம். இதில் பார்த்தீங்கன்னா நுழையும் முன் இதில் என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நடிப்புலகத்தின் சக்கரவர்த்தி என எல்லோரும் வியக்கின்ற மகத்தான் நடிகர் சிவாஜி கணேசன். நடிப்புலகத்தில் உலகில் சக்கரவர்த்தி என எல்லோரும் வியக்கின்ற மகத்தான் நடிகர் சிவாஜி கணேசன் தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்து உயிர் அளித்து தன் வசனத்தாலும் உடல் அசைவுகளாலும் உருட்டு விழி நகர்வாலும் காண்பவர்களை கட்டி போட்டு வருகின்ற கலைஞர் நவரச உணர்வுகளை தன் முக குறிப்புகளாலும் உடல் மொழிகளாலும் சிறப்பாக வெளிப்படுத்தி நடித்த மகா நடிகர். இத்தகைய சிறப்புகளை பெற்ற தமிழ் திரையுலகின் அடையாளமாக விளங்கும் செவாலிய சிவாஜி கணேசன் பற்றி அறிவது நடிப்பு கலையை பற்றி அறிவதாகும் சொல்கிறார். ஆமாம், அதான் சொல்லிட்டாங்க. நடிப்புலகம் சக்கரவர்த்தியாக இவர் என எல்லோரும் வியக்கின்ற மகத்தான் நடிகர் நம்ம சிவாஜி கணேசன். அவர் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாதிரி அப்படியே அதுவே என்ன பண்ணுறாரு நடிப்பார். அந்த வசனம், அந்த உடல் அசைவு, அந்த உருட்டு விழி நகர்வாலும் இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவர் என்ன பண்ணுவார், பார்க்குறவங்க அப்படியே கட்டுப்படுகின்ற வல்லமை பெற்றவர் தான் கலைஞர். நவரச உணர்வுகளை தன் முக குறிப்புகளாலும் சரி உடல் மொழிகளாலும் சரி அப்படி சிறப்பாக வெளிப்படுத்தி நடித்த மகா நடிகர் பாய்வர் அப்படிங்கிறார். இத்தகைய சிறப்புகளை பெற்று தமிழ் திரையுலகின் அடையாளமாக விளங்கும் செவாலிய சிவாஜி கணேசன் பற்றி நம்ம அறியணும் அதாவது நமக்கு இந்த பாடப்பகுதி வச்சுருக்காங்க. நம்ம அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரி, இது சொல்ல பார்த்தோம்னா ஒரு உரையாடல் மூலம் இந்த கதை பகுதியானது வரும். அது கொஞ்சம் இப்போ நாளாக பார்த்து கவனிங்க. சரி, இன்று மதியம் மிக சரியாக 3 மணிக்கு ராதா பிக்சர்ஸ் பேலஸின் வெள்ளித்திரையில் தென்னிந்திய திரைப்பட நடிப்பு சக்கரவர்த்தி தமிழ்நாட்டின் நாட்டிய பிரிவின் புகழ்கொடி நகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும் தங்கப் பதக்கம் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. சரி, பார்ப்போம். நீங்கள் இப்போது கேட்ட விளம்பரம் 30 வருடங்களுக்கு முன்பு கேரளத்தின் மிக முக்கியமான நகரத்தின் தெருக்களில் ஆட்டோ ரிக்ஷாவில் மேல் தடித்த உச்சஸ்தாயின் முழங்கிய ஒரு இளைஞனின் குரல். ஆமாம், இப்போ நம்ம என்ன பண்ண விளம்பரப்படுத்துகிறாங்க, டிவியில் போடுறாங்க, செல்லில் போடுறாங்க, இன்றைக்கி எவ்வளோ விளம்பரம் போதாமல் ஒரு திரைப்படமானது என்னது ஒரு விளம்பரம் முக்கியம். எல்லாத்துக்கும் ஒரு விளம்பரம் வேணும்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது. இப்போ பெரும்பாலும் செய்தியில் டிவியில் பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, எத்தனையோ ஒரு பொருட்களெல்லாம் விளம்பரம் போடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு கோல்கட்டு ஒரு சோப்பு விளம்பரங்கள் அப்புறம் எவ்வளோ விளம்பரங்கள்லாம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் பார்த்தோம் எல்லாம் விளம்பரம் போய் மக்கள் மத்தியில் போய் சேரும். அதுபோல் இப்போ திரைப்படங்கள் இப்போலாம் என்ன போஸ்டர் ஓட்டுறாங்க, அப்புறம் என்ன பண்ணுறாங்க எல்லாமே எல்லாம் நெட்டில் யூடியூப் அது இதெல்லாம் போட்டு விளம்பரம் நிறையா போகிறது, நெட்லாம் போட்டு உங்களுக்கு விளம்பரம். அப்போல்லாம் எதுவும் கிடையாது இல்லை. என்ன பண்ணாங்க அப்போலாம் பண்ணால் மாட்டு வண்டியில் எல்லாம் போய் கட்டிக்கிட்டுறது, ஆட்டோ ரிக்ஷா மாட்டு வண்டி கிராமப்புறம் போய் நோட்டீஸ் கொடுக்கறது, அப்புறம் மைக்கில் சொல்லிட்டு போகிறது, அப்படி தான் இருந்ததுன்னு சொல்கிறார். அப்போ எப்போ 30 வருடங்களுக்கு முன்னே கேரளாவில் இருந்ததுன்னு சொல்கிறார்.
ஒரு நேர சாப்பாட்டுக்காகவும் 5 ரூபாய் கூலிக்காகவும் சினிமா விளம்பரம் செய்து உதய அஸ்தமனம் வரை ஊர் சுற்றி கொண்டு இருந்த அந்த 18 வயது பையனின் பெயர்தான் பாலச்சந்திரன். சொல்லிக்காடு அப்படிங்க. ஆமாம், அப்படியே என்ன பண்ணான், 5 ரூபா கூலி, ஒரு நாள் 5 ரூபா கூலி. சினிமா விளம்பரம் போய் ஒரு போய் வேணால் விளம்பரப்படுத்துறது, மைக்கில் போய் விளம்பரப்படுத்துறது சொல்லிக்கிட்டு அப்படி ஊர் சுற்றி கொண்டு இருந்த ஒரு பையன் அந்த சூரியன் உதய காலையில் சூரியன் மறைகிற வரை அப்படி விளம்பரம் செஞ்சவர் தான் சினிமா அப்படி விளம்பரம் செய்யுது. அப்படியெல்லாம் ஊர் சுற்றி கொண்டு இருந்த ஒரு இளைஞர் தான் யாருன்னா இந்த 18 வயதுடைய பாலச்சந்திரன் சொல்லிக்காடு அவர். சரி, 20 வருடங்களுக்கு பிறகு சென்னையில் அரண்மனை போன்ற சிவாஜி கணேசன் வீட்டிற்கு அவரோடு ஒன்றாக உணவு அருந்திய போது கேரள நகரின் வீதிகளில் குரல் விற்று பிழைத்த அந்த பழைய பையன் என நினைவலையில் மிதந்தான். அப்படி அதே 20 வருடங்களுக்கு பிறகு என்ன பண்ணாமல் பாருங்கள், எப்படி சென்னையில் இருக்கக்கூடிய அரண்மனை போன்ற இருக்குமா சிவாஜி கணேசன் வீட்டிற்கு. அப்போ அவரோட ஒன்றாக உணவு அருந்திய போது அப்போ அவர் என்ன பண்ண தன்னுடைய பழைய நினைவு நினச்சி போகிறார். கேரளா நகரில் அந்த வீதிகளில் குரல் விற்று பிழைத்த அந்த பழைய பையன் என் நினைவாளிகளில் மிதந்தான். அந்த பழைய நினைவு அப்படி நினச்சி பார்க்குறாரு. நம்ம அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இவர் நடித்த படத்துக்கு நம்ம அப்படியெல்லாம் என்ன பண்ணோம், ஊராக போய் விளம்பரம் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி அவருடைய வீட்டிலே உட்காந்து என்ன பண்ணுறோம், நம்ம இன்றைக்கி சாப்பிட்றோம் அப்படின்னு அவர் நினச்சி பார்க்குறாரு. 1986 நான் ருதுபேதம் என்ற திரைப்படத்தில் 50ஆம் நாள் விழாவில் நான் முதலில் அவரை சந்தித்தேன். சிவாஜி கணேசன் தலைமை ஏற்றிருந்த அந்த நிகழ்ச்சியில் நானும் ஒரு பேச்சாளராக இருந்தேன். அப்புறம் 1986 என்ன பண்ணார், ருதுபேதம் அப்படி ஒரு திரைப்படம் நடக்குது. அந்த திரைப்படத்தில் 50ஆவது நாள் விழா நடக்குது. அந்த விழாவில் தான் இவர் என்ன பண்ணுற முதல்ல சிவாஜி கணேசன் அவரை பார்க்குறார். அதில் சிவாஜி கணேசன் தலைமை ஏற்றிருந்த அந்த நிகழ்ச்சியில் இவரும் என்ன ஒரு பேச்சாளராக இருக்கிறார். 1995 நண்பர் விபிகே மேனன் ஒரு படம் எடுக்கிறார். விபிகே ஒரு மேனன், அவர் என்ன பண்ண விபிகோ ஒரு மேனன் அப்படிங்கிற சொல்கிறவர் ஒரு படம் எடுக்க தீர்மானிக்கிறார். அதில் முக்கியமான வேடமேற்று நடிக்க சிவாஜி கணேசனும் மோகன்லாலும் சம்மதித்திருந்தார்கள். திரைக்கதை ஜான்பால், ராஜீவ்நாத்தின் படத்தில் உடைய இயக்குனர். அப்போ என்ன பண்ணார், அதுக்கு பின்னாடி 1995 ஒரு நண்பர் என்ன பண்ணார், மேனன் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்க தீர்மானிக்கிறேன். நம்ம ஒரு படம் எடுக்கணும் ஒரு தீர்மானிக்கிறோம் அவங்களுக்குள்ள. அதில் முக்கியமான வேடமேறு நடிக்க சிவாஜி கணேசன் என்ன பண்ணார், சிவாஜி கணேசனும் மோகன்லாலும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு படம் முடிவு பண்ணிட்டாங்க. அதை திரைக்கதை யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜான்பால் அப்படிங்கிற திரைக்கதை எழுதுகிறார். ராஜீவ்நாத் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறார், அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர், அதான் டைரக்டர், அவர் எவ்வளோ முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு நாள் காலையில் என்ன பண்ண ராஜ்நாத் என்னிடம் சொன்னார். சரி, அவர் சொல்லார், சரி படம் ஒரு படம் எடுக்கணும், நான் முடிவு பண்ணுவது இந்தந்த நடிகர் யார், நடிகை யார், அப்புறம் யார் என்ன ஒளிப்பதிவர், கேமராமேன் யார், இசையமைப்பாளர் யார், எல்லாமே என்ன பண்ணாலும் முடிவு பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நம்மளாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படி முடியும். அதே போல் தான் இவர் என்ன பண்ணுறாரு, 1995 ஒரு படத்தை எடுக்க தீர்மானிச்சிட்டாங்க. ஒரு படம் எடுக்க தீர்மானிக்கிறாங்க. அதில் யார் மேனன் இங்கே ஒரு படத்தை தயாரிப்பாளர், அவர் முக்கியமான வேடத்தில் நடிக்க சிவாஜி கணேசனும் மோகன்லாலும் ஒப்புக்கொண்டு நடிக்க சம்மதிச்சிருக்காங்க. அது ஒன்று. அப்புறம் திரைக்கதை பார்த்தோம்னா ஜான்பால், அப்புறம் ராஜீவ்நாத் அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்தினுடைய டைரக்டர் இயக்குனர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார். ஒரு நாள் காலையில் என்ன பண்ணுற ராஜ்நாத் ஹீரோட சொன்னார், அவர்கிட்ட சொல்கிறார், இன்றைக்கி சாயங்காலம் சிவாஜி கணேசன் அவருடைய வீட்டுக்கு இரவு விருந்துக்கு நம்மை கூப்பிட்டிருக்கிறார். அன்று மாலை ஜான்பாலும் நானும் ராஜ்நாத்துடன் சிவாஜி கணேசன் வீட்டுக்கு போனோம். அப்போ சொல்கிறார், திடீர்னு கூப்பிட்டேன், பாலச்சந்திரா சொல்லி கூப்பிட்டு சொல்கிறார். ராஜ்நாத் சொல்கிறார், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி என்ன பண்ணுற, ஒரு நாள் காலையில் திடீர்னு சொல்கிறார், என்னோட ராஜ்நாத் சொல்கிற மாதிரி இவர் யார் இவரை சொல்லிட்டு பாலச்சந்திரா அவர் சொல்கிறார். ஒன்றும் இல்லைப்பா, இன்றைக்கி சாயங்காலம் நம்ம என்ன பண்ணுறோம்னாலாம் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர் வீட்டுக்கு போகிறோம். அவரை வீட்டுக்கு இரவு நம்ம என்ன பண்ண விருந்துக்கு நம்ம கூப்பிட்டுருக்காருப்பா, நம்மளை இரவு நைட்டு என்ன பண்ண வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டுருக்காரு, நம்மளாம் போய் என்ன பண்ணுறோம் தலை சாப்பிட்டுட்டு வர போகிறோம் அப்படிங்கிறார். அதை கேட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா அது நம்ம எப்போ நினச்சி பார்க்குறாரு. ஒரு காலத்தில் என்னது போஸ்ட் 18 வயசில் என்ன அவருடைய படத்துக்கு மட்டும் விளம்பரம் கிராமலாம் போய் எல்லாம் பண்ணார், விளம்பரம் பண்ணிட்டு வந்தார். அப்புறமேட்டு அதே 20 வருஷத்துக்கு பின்னாடி என்ன பண்ணார், அவர் வீட்டிலே உட்காந்து உணவு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அப்படி அந்த பழைய நிலையில் நினச்சி பார்க்குறது அப்படி சொல்கிறார். அன்று மாலை ஜான்பாலும் நானும் ராஜ்நாத்துடன் சிவாஜி கணேசனின் வீட்டுக்கு போனோம். ஆமாம், ஏன்னா அந்த படம் ஒன்று சொல்லிட்டாங்க, எடுக்கிறது இது பண்ணிட்டாங்க. திரைக்கதை எழுதுகிற ஜான்பால் அவர், அப்புறம் அந்த படத்தோட இயக்குனர் ராஜ்நாத் அவர், அப்புறம் அவரோட சேர்ந்து இவர் 3 பேர் என்ன பண்ணாங்க, இப்போ சிவாஜி கணேசன் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவர் வீட்டுக்கு போகிறாங்க.
அது போகிறாங்க. புரியுதுங்களா? அது வந்து போய் அவரை சந்திக்கிறதுக்கு அப்போ இரவு விருந்து கூப்பிட்ருக்காரு இல்லையா, அது போகிறதுக்காக நாங்கள் அவர் போய் வீட்டுக்கு போய் சிவாஜி கணேசன் வீட்டுக்காக போயிட்டாங்க. எங்கே போயிருக்காங்க இப்போ பாருங்கள், அங்கே போய் அவர் சிவாஜி இவரை சந்திக்கிறதுக்கு போயிட்டாங்க. சரி, அதோட நிற்கிது. சரி, புரியுதா? சரி, இந்த தொடர்ச்சி பகுதியை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அடுத்த பதிவில் காண்போம். கீழே கூட ஒரு இது பாருங்கள், என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, ஹாலிவுட் நடிகர் கூட என்ன பண்ணுறாரு, மார்லான் இப்போ பிராண்டோ அப்படிங்கிறவர் கூட என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவர் கூட என்ன பண்ணி சொல்லியிருப்பார், அவர் ஹாலிவுட் நடிகர் சொல்லியிருக்கிறார், என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் அவரை போல தான் என்னால் என்ன பண்ண முடியாது, நடிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஹாலிவுட் நடிகர் கூட சொல்லியிருக்கார். எவ்வளோ பேர் அவருடைய அந்த நடிப்பு திறமைகளை தான் இது அவ்வளோ இருக்குது. அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு சிவாஜி கணேசன் அவர்கள்லாம். நம்ம பார்த்தா அந்த காட்சியை தான் பொறுக்கிற மாதிரி நடிக்கணும். சும்மா நானும் நடிகேன் அப்படின்னு சண்டை போடுறது இது மாதிரி அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன கதாபாத்திரம், இந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த போல் தன்னை என்ன மாற்றிக்கொண்டு நடிக்கணும். அதுதான் வேணும், அதுதான் சிறந்த நடிகர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணாது, நம்ம அதுதான் பேசப்படுவோம். புரியுதுங்களா? சரி, அதுதான். சரி, இதனுடைய தொடர்ச்சி பகுதியை நாம் அடுத்த பதிவில் காண்போம். நன்றி, வணக்கம்.